ඒ පාතාලයේ මැඩලීමේ කටයුතු හොඳින් තියාගෙන යද්දී අපි දකිනවා සමහර අවස්ථාව பாதாள உலக குழுவை ஒடுக்கும் செயற்பாடு சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த செயற்பாடுகளுக்கு தடையை ஏற்படுத்தும் நோக்கில் சில குழுக்கள் தொடர்பிலும் நபர்கள் தொடர்பிலும் தகவல் கிடைத்துள்ளது. அதற்கு காரணமும் உள்ளது. இந்த திட்டமிட்ட குற்ற கும்பல்களின் இருப்பு தங்கியிருப்பது அவர்களின் சட்டவிரோத செயற்பாடுகளிலும் ஊழல் மிகுந்த அரசியல் குழுக்களின் ஆதரவினாலும் ஆகும். அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் நிலையில் அவர்கள் பிடிபட இருக்கும் நிலையில் ஒரு சில மாற்று வழிமுறைகளை கையாளுகின்றனர். அவ்வாறான விடயங்கள் தற்போது இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் மிகவும் சர்ச்சைக்குரிய பல விடயங்கள் இடம்பெற்றன. நபர்கள் கடத்தப்பட்டனர், கொலை செய்யப்பட்டனர், சிலர் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை ஒடுக்கினார்கள். சில சந்தர்ப்பங்களில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் கடுமையான தாக்குதல்களும் இடம்பெற்றன. விசேடமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்றவை அதில் முக்கியமானதாகும். இந்த சகல விடயங்கள் தொடர்பிலும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மீள விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அது சிறந்த முறையில் முன்னோக்கி போகிறது. இந்த சம்பவம் தொடர்பான சந்தேக நபர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலர் மீது விசாரணைகள் நிறைவடைந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கை இடம்பெறவுள்ளது. சிலருடைய விசாரணைகள் நிறைவு பெற்றுள்ளன. வழக்கு தொடர இன்னும் சிறிது நாட்களே உள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நாம் மீள விசாரணையை ஆரம்பித்து முன்னைய விசாரணைகளில் வெளிப்படுத்தப்படாத பல விடயங்களை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். அது தொடர்பில் வெற்றிகரமாக விசாரணைகள் இடம்பெற்று வரும் இந்த தருணத்தில் அந்த விசாரணைகளை ஸ்தம்பிதமடைய செய்வதற்கும் நாட்டில் ஸ்திரமற்ற நிலையை தோற்றுவிப்பதற்கும் ஒரு சில குழுக்கள் செயற்படுகிறார்கள் என்பது தொடர்பில் எமக்கு உளவு பிரிவு தகவல் ஊடாக தெரிய வந்துள்ளது. அவ்வாறானவர்களை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். எதிர்காலத்தில் அவர்களுக்கு எதிராக கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கும்பலுக்கு இந்த விசாரணையை நிறுத்துவதற்கு நாட்டை சிறுகுலைக்கும் முயற்சிகளுக்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். තමත් පැහැදිලිව කියනවා මේ පුද්ගලයන් අපි හඳුනාගෙන තියෙනවා. ඉදිරියේ ඔවුන්ට නීතිය දැඩිව ක්‍රියාත්මක වෙනවා. මේ පුද්ගලයන් කණ්ඩායමකට මේ අපරාධ විමර්ශන යටපත් කිරීමට කියා මේ රට අස්ථාවර කිරීමේ උත්සාහයන් වලට අපි කිසිසේත් ඉඩ දෙන්න පාලන රැකවරණය සමගින් පාතාලයේ පෝෂණය වීමක ප්‍රතිඵල තමයි අපි අද அரசியல் அடைக்கலத்துடன் பாதாள உலக செயற்பாடு போஷிக்கப்பட்டதன் விளைவையே நாம் இப்போது பார்த்து வருகிறோம். அதற்கு காரணம் நான் பார்ப்பது இப்போது இந்த பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுக்கு எவ்வித அரசியல் அடைக்கலமும் கிடைப்பதில்லை. அதற்கமைய செயற்படும் இந்த பாதாள குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனையே இப்போது வெளியில் வருகிறது. அதேபோல் சட்டத்திற்கு புறம்பான ஆயுதங்கள் விநியோகிக்கப்பட்டது இந்த அரசாங்கத்தின் காலத்தில் அல்ல. இந்த விடயம் தொடர்பில் கடந்த காலங்களில் பாரிய பிரச்சினைக்குரிய நிலைமை ஏற்பட்டது. அந்த ஆயுதங்கள் தொடர்பில் முப்படைகள் ஊடாகவும் விசாரணைகளை நாம் ஆரம்பித்தோம். இந்த அரசாங்கத்தின் கீழ் இவ்வாறான எந்தவொரு சட்டவிரோத ஆயுத கொடுக்கல் வாங்கலும் இடம்பெறாது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். இப்போது இந்த செயற்பாடுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் எதிர்காலத்தில் இவை அனைத்தும் வீழ்ச்சியடையும். எதிர்காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட எண்ணி பார்க்க கூட முடியாத சூழலை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். මේ ක්‍රියාකාරකම් කරන්න තියා හිතන්නවත් බැරි සමාජයක් අපි නිර්මාණය කරන්න තමයි අපි මේ දේවල් සිද්ධ කරගෙන යන්නේ. අපි හඳුනාගෙන තියෙනවා ලංකාවේ සංවිධාත්මක අපරාධ කණ්ඩායම් 58ක්. இதன் முக்கிய புள்ளிகள் வெளிநாடுகளில் இருந்து செயற்படுகின்றன. அதன் விளைவாக 2024ஆம் ஆண்டு 75 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் 18க்கும் அதிகமான கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட சம்பவங்கள் என 2024ஆம் ஆண்டு 93 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 2025ஆம் ஆண்டில் இதுவரை பார்க்கும்போது 17 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் 5 கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட சம்பவங்கள் என 22 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 17 சம்பவங்களுக்கு நாம் தீர்வு வழங்கியுள்ளோம். அதேபோல் நேரடியாகவோ மறைமுகமாகவோ போலீசார் மற்றும் முப்படையினரின் பாதுகாப்பும் சில சந்தர்ப்பங்களில் கிடைத்துள்ளது. அதனை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். இந்த குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் வெளிநாட்டில் மாத்திரமல்ல சிறைச்சாலைகளில் இருந்தும் செயற்படும் சந்தர்ப்பங்களை பார்த்துள்ளோம். இப்போதும் அது இடம்பெறுகிறது. அது தொடர்பிலும் நாம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். திட்டமிட்ட வகையில் நாம் முன்னோக்கி செல்கையில் சில தடைகள் வரும். அதில் ஒரு தடைதான் ஊடகங்கள் ஊடாக பல்வேறு கருத்துக்கள் கூறப்படுவதாகும். இலங்கை போலீசாருக்கு கிடைத்துள்ள வளங்களை அடிப்படையாக கொண்டு அதில் உயர்ந்த பட்சமாக பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம். அதேபோல் பொதுமக்களுக்கும் தகவல் வழங்க வேண்டிய பொறுப்பு உள்ளது. தகவல்களை வழங்குவதற்கு நாம் ரகசிய இலக்கங்களை வழங்கியுள்ளோம். 1997 என்ற இலக்கத்திற்கு தெரிவிக்கலாம். அதேபோல் துப்பாக்கிகள் தொடர்பான தகவல்களையும் வழங்க முடியும். T56 ரக துப்பாக்கி தொடர்பான தகவல்களை வழங்கி அந்த துப்பாக்கியை நாம் கண்டுபிடித்தால் அந்த தகவலை வழங்கியவருக்கு நாம் 10 லட்சம் ரூபாய் பணம் வழங்குவோம். ஒரு T56 ரக துப்பாக்கிக்கு இந்த பணம் வழங்கப்படும். විශේෂයෙන්ම 1997 අංකයට ඕනෑම මහජනයාගෙන් කෙනෙකුට මේ තොරතුරු ඉතාමත්ම රහසිගතව ලබා දෙන්න පුළුවන්. T56 අවියක් සම්බන්ධයෙන් නිශ්චිත තොරතුරක් ලබා දීලා ඒවට අපි දසලක්ෂයක් අපි ලබා දෙනවා එක T56 අවියක.